இந்த வீடியோல நம்ம என்னத்த பத்தி பேச போறோம் அப்படின்னா, பைத்தான் டெவலப்மெண்ட்ட பத்தி ஒரு பைரோகிராம் என்ற ஒரு லைப்ரரியில யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு பாட்ட டிப்ளாய் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஎஸ்எஸ் ஸ்டுடியோ கோட எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு யூடியூப் பார்த்து கத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா நானே உங்களுக்கு சொல்லித் தரேன். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா, விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து ஒரு நியூ ஃபைல் அப்படின்றத கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க பைத்தான் ஃபைல்ஸ வந்து கிளிக் பண்ணி விட்டுடணும். இந்த பைத்தான் ஃபைல்ஸ கிளிக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, பைத்தான் ஃபைல்ஸ் அப்படின்றது இது பண்ணி விட்டோம்னா நமக்கு ஒரு ஃபைல் ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். பைத்தான் ஃபோல்டர். ஸோ பேசிக்கலி இந்த பைத்தான் ஃபோல்டர் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து பைரோகிராம் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா உங்களோட டெர்மினலில் போயிட்டு பைத்தான்ல வந்து 2 விதமாக ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். பைரோகிராம் அண்ட் குறிகிராம், பைரோ ஃபோர்க் அண்ட் குறிகிராம் தான் லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பெஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிப் இன்ஸ்டால் குறிகிராம் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குறிகிராம் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். நான் ஆல்ரெடி குறிகிராம் இன்ஸ்டால் பண்ணனால எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ஓகேவா? ஆல்ரெடி இன்ஸ்டால் கரண்ட்லி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் பைரோகிராம் அப்படின்றது பைரோகிராம் இம்போர்ட். ஃபஸ்ட்டு பைரோகிராம் இம்போர்ட் ஃபில்டர்ஸ், அப்புறம் பைரோகிராமோட கிளைண்ட்டை நம்ம இம்ப்ளோட் பண்ணி விட்டுறணும். ஓகே, இதுவுமே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பைரோகிராமினுடைய கிளைண்ட் from pyrogram dot client import client and then பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சிம்பிள் கோட் தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். பிங் அப்படின்றது ஒரு ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு கமாண்ட்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆப் அப்படின்றது ஒன்று ஜெனரேட் பண்ணுறோம். இந்த ஆப்புக்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஒரு ஏபிஐ ஐடி, ஏபிஐ ஹேஷ் வந்து வேணும். ஏபிஐடி ஏபிஐ ஹேஷ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன். ஏபிஐடி வந்து ஒரு நம்பர் சிஸ்டமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு 6 டிஜிட்லையோ 7 டிஜிட்லையோ ஏபிஐடி கிடைக்கும். அண்ட் ஏபிஐ ஹேஷ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ் வந்து நம்மளுடைய மை டெலிகிராம் ஓஆர்ஜிலேருந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஹேஷ் இந்த ஏபிஐடி நீங்கள் எடுத்துட்டாலே போதும். மிச்சப்படி என்னன்னா நீங்கள் இந்த கிளைண்ட்டை வந்து இந்த இடத்துல போட்டு விட்டுட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல நம்மளுடைய நேம் ஒன்று கொடுக்கணும். நம்ம பாட் மை பாட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதோடைய ஆர்குமெண்ட்டோட கீவேர்ட் ஆர்குமெண்ட்டோட நேம் வந்து மை பாட். ஸோ நான் இந்த இடத்துல நேம் அப்படின்னு ஒன்று கொடுத்து இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா மை பாட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் சப்போஸ் இது வந்து நான் கிளியர் பண்ணி நேம்னு கொடுத்துப்பேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி போட்டீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரிங் சிசிஷன் வந்து கொடுக்கணும். ஸ்ட்ரிங் சிசிஷன் ஸ்ட்ரிங் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? சிசிஷன் ஸ்ட்ரிங்ஸ்லாம் அதை பற்றி நம்ம யூசர் பாட்ஸை பற்றி நம்ம பார்க்கறது இப்போ நம்ம பாட்டை பற்றி தான் பார்க்குறோம். அப்படின்னும் போது பாட் டோக்கன் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம பாட் டோக்கனுக்கு வந்து பாட் டோக்கன் அப்படின்னு அடிச்சு டோக்கனுக்கான எக்ஸாம்பிளுக்கான ஒரு வேர்டை நம்ம இந்த இடத்துல போடுவோம். சரி, எக்ஸாம்பிளாக ஒரு டோக்கன் வந்து ரெடி ஆகிடுக்கு XYZ ஸோ சம்திங் லைக் 1. இப்போ இந்த டோக்கனை நம்ம இங்கே போட்டாச்சு. இப்போ சிம்பிளான ஒரு பாட்டை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆப் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஆல்ரெடி அதே கொடுத்துருது. ஸோ என்னோட பைலன்ஸ் வந்து அதே வந்து கோர்ஸ் கொடுத்துருது. ரெண்டாவது டிஃப் அப்படின்னு கிளைண்ட்டு இந்த டைப் ஹின்ஸ்லாம் எது கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து விஎஸ் கோடில் எடிட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். தென் வந்து இந்த இடத்துல வந்து இது வந்து அசிக்ரோனமஸ் ஃபங்க்ஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஏசிசி அசிங்க் அப்படின்னு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நாட் என்ன சொல்றது அசிக்ரோனமஸா சைமல்டேனியஸ்லியோட நம்மளுடைய அசிங்க்ரோனமஸா நம்மளுடைய இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் அப்படியே நம்ம இதை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம இதை பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம அப்படியே டெலிட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளோட பாட் அப்படியே ஒர்க் ஆரம்பிச்சிடும். தென் ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல பாட்டு டாட் ரன் அப்படின்னு தான் கொடுக்க போறோம். ரன்னு கொடுத்துட்டு இந்த ஃபைலை நம்ம அப்படியே சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணி விஎஸ் கோட் கொடுத்துட்டு எங்க இருக்கு என்னோட டெரிட்டரி பைத்தான் டெஸ்ட் ஏதாவது ஒரு அடிச்சு விட்டுருவோம். சும்மா டெஸ்ட்டுக்காக பண்றதுனால சும்மா அடிச்சு விட்டுருவோம். நம்ம பிரைட்னஸ் கொஞ்சம் ஏற்றிக்கலாம், ரொம்ப லோ ஆயிடுச்சு. ஏற்றிட்டு அடிச்சுட்டு
சேவ் கொடுத்துட்டு நீங்க இந்த கோடை நீங்க இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணி கூட ரன் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா நம்ம ஜிப்தப்ல இந்த சோர்ஸ் அப்லோட் பண்ணி கூட நம்ம ரன் பண்ணி நம்மளோட பாட் கமெண்ட்ஸை இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம். அது மட்டுமான்னு கேட்டா இந்த இடத்துல வந்து பிளக்கிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்கு. இப்போ சப்போஸ் நீங்க ஒரு ஃபோல்டரா பண்றீங்க அப்படின்னா எந்த மாதிரினா, இப்போ நந்தா அப்படின்றது என்னோட மெயின் ஃபோல்டர் பிளகின்ஸ் அப்படின்ற இதுக்குள்ள நான் வந்து பேஸ் பே சிமிலர்லி வந்தீங்கன்னா நான் வந்து சிமிலர்லி வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து இன்னொரு ஹலோ பே அந்த மாதிரி டிஃப்ரெண்டான நேம்ஸ் நான் வந்து இந்த இடத்துல பண்ணும்போது ஹலோ பே அப்படின்ற இந்த மாதிரி பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம ஒண்ணுமே பண்ண தேவை கிடையாது. போயிட்டு நம்ம பிளகின்ஸ் அப்படின்னு கொடுத்து நந்தா பிளகின்ஸ் இல்லை ஷார்ட்டா நந்தா அப்படின்னு கொடுத்தாலே போதுமான அளவு தான். நம்மளுடைய பாட் இருந்து ரன் ஆகிடும். எல்லா மாடல்ஸும் லோட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ தேங்க்யூ, பாய் பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பைரோகிராம் லைப்ரரி ரொம்பவே சிம்பிளாகவும் ஸ்மார்ட்டாகவும் பண்ணதுனால நமக்கு கோடிங் ப்ராசஸ் வந்து அவ்வளோ தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக வந்து ஜெனரேட்டிவ் ஏஐட போய் இந்த கோடை சாதாரணமாக வந்து எக்ஸாம்பிள் டெலிகிராம் ஸ்டார்ட் பாட்னு போட்டாலே வந்து கோட்ஸ் கொடுத்துரும். ஓகேவா? நீங்கள் மோஸ்ட்லி க்ளடியே யூஸ் பண்ணலாம். ஏன்னா க்ளடில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராப்பரான கோர்ஸ் வந்து தரும். சாட் ஜிபிடியை பற்றி தெரியல, ஆனால் ஜெமினி, க்ளட்டு, அப்புறம் சாட் ஜிபிடி ப்ளஸ்டியும் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். மிச்சையே பற்றி எனக்கு தெரியல அவுடேட்டடான்னு. ஆனால் அவங்க லைப்ரரியை கீப்டாக வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து டோக்ஸையும் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நேரடியாக சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணி எந்த எரர் வேணுனாலும் கேட்டுக்கலாம். இப்போ குறிகிராம் அப்படின்னு சப்போர்ட் இருக்கனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா telegram.me குறிகிராம் /chat அப்படின்ற இந்த டெலிகிராம் சாட்டுக்கு போயிட்டு என்ன மாதிரியான ரிப்போர்ட் வேணாலும் கேட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு எதுவுமே டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய நீங்கள் சேட்டில் வந்து கூட நான் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். என்னோட சேட் வந்து ஒன்றும் கிடையாது. என்னோட நேமு ப்ளஸ் என்னோட சப்போர்ட் இதை கொடுத்தாலே போதும். சார் இன்னொரு நல்ல வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.